ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கொச்சினில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொச்சின் சீரிஸ் பார்ட் 1 நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொச்சின் போகிறோம். கொச்சின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாஷ் ட்ராவல்ஸ் வந்து பஸ் புக் பண்ணி இவங்க பாருங்கள் பஸ் வந்துச்சு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். இதோட ப்ரைஸ் டிக்கெட் வந்து இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா வந்து ஜஸ்ட் வந்து 1600 ருபீஸு. உள்ள அந்த இன்டீரியர்ஸ் பாருங்கள், பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்ல கம்ஃபர்டபுள் பஸ்ஸு, ஏர் கண்டிஷன் பஸ்ஸு, சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸு பார்க்குறதுக்கு. இந்த பஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த பஸ் பார்க்குறதுக்கு. யாஷ் ட்ராவல்ஸ் வந்து சென்னையிலேருந்து கொச்சினுக்கு வந்து டெய்லி போயிட்டுருக்கு. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரி வழியாக கொச்சின் போயிட்டுருக்கு. இந்த பஸ் சூப்பராக இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா ட்ராவலிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 16 கிலோமீட்டர்ஸ், அதாவது 16 ஹவர்ஸ் ட்ராவலிங் பண்ணோம். 670 கிலோமீட்டர்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம எர்ணாகுளம் வந்துவிட்டோம். இப்போ நம்ம எர்ணாகுளம் திருப்பி கொச்சின் போனோம். இங்கே பாருங்கள் கேரளா பஸ்ஸஸ்லாம் வந்துடுச்சு. இந்த இப்போ வந்து நம்ம ப்ரைவேட் பஸ் எடுத்து இப்போ நம்ம கொச்சின் போய்ட்டு இங்கே பாருங்கள் கொச்சின் குயின் ஆஃப் அரேபியன் சி கடற்கரையை பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை, கொச்சினோட கடற்கரை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலில் அந்த லேக் ஒன்றா இருக்குது. இப்போ பஸ் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கனால நம்ம எடுக்க முடியல, சாரி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சி வந்துட்டோம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளத்துலேருந்து இந்த பஸ் வந்துடுச்சு இங்கே ஃபோர்ட் கொச்சிக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சு எர்ணாகுளத்துக்கு ஃபோர்ட் கொச்சிக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரைட் ஹெரிட்டேஜ் ஹோட்டலில் தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமோட பர் டே காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் பர் டே. இந்த ரூமோட ஸ்டேக்கு இங்கே பாருங்கள், பழைய பழங்காலத்து பொருள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ரூமோட இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரூம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஜூஸஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஹாட் வாட்டர், அப்புறம் காஃபி, ஏர் கண்டிஷனர் ரூம் ஜஸ்ட்டு 2000 ருபீஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள் ரூமோட இன்டீரியர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2 பெட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிவி இருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் டிவி ஒன்று அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் சோஃபாஸ்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கொச்சினோட டூர் மேப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் சைட் சீயிங்க, போட்ஸு எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். இந்த பேக்கேஜில் நீங்கள் எல்லா ஃபோர்ட் கொச்சினில் இருக்க எல்லா பிளேஸும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச், இது ஃபோர்ட் கொச்சினில் இருக்க சர்ச். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் டைமில், அதான் பிரிட்டிஷ்காரங்க சைட்லாம் கட்டப்பட்ட சர்ச் இது. இங்கே பாருங்கள் சென்ட் பீட்டர்ஸ் பால்ஸ் சர்ச். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் பால்ஸ் வந்து சர்ச் கட்டுறதுனால அவர் பேர் வச்சிட்டாங்க சென்ட் பீட்டர்ஸ் பால்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கொச்சின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பசியாக இருக்குன்னா நம்ம வந்து ஹோட்டல் அரஃபாவில் போய் லஞ்ச் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கொச்சின் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைச்சேரி பிரியாணி ஆர்டர் பண்ணிங்க. தலைச்சேரி பிரியாணி இது வந்து பார்க்கறது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேங்காய் பால் சாதத்தில் வந்து சிக்கன் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் பிரியாணி வந்துச்சு, கூட அப்பளம் கொடுத்துருக்காங்க, ரைத்தா கொடுத்துருக்காங்க, அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது பிரியாணி. இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, இந்த கிரேப்ஸு, முந்திரி, பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டுருக்காங்க. தலைச்சேரி பிரியாணி சூப்பராக இருந்தது. நம்ம சாப்பிட்ற அந்த ஆம்பூர் பிரியாணி, அரட்டை பிரியாணி, தலைச்சேரி பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஸ்கிரீம் கார்னரில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிவிட்டேன். இங்கே இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் 3 ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம், 3 ஐஸ்கிரீம் வந்துச்சு. இந்த ஒரு ஐஸ்கிரீமோட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 60 ருபீஸ் தான் இந்த ஐஸ்கிரீம். இங்கே பாருங்கள் மேலே இந்த நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் எசன்ஸ்லாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஐஸ்கிரீம்லாம். நீங்களும் வந்து கொச்சின் வந்து இந்த சிட்டியை, அதான் கொச்சின் வந்து பாருங்கள், சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இங்கே நெக்ஸ்ட் டைம் வந்து வாஸ்கோடாமா ஸ்கொயருக்கு வந்திருக்கோம். வாஸ்கோடாமா ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாஸ்கோடாமா ஃபஸ்ட்டு இங்கே வந்து இறங்குனதுனால வாஸ்கோடாமா பேர் வச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு. இங்கே வந்து இன்றைக்கி சைனீஸ் ஃபிஷிங் நெட்டில் ஃபிஷிங் கிடையாது. சண்டேஸ்னால ஃபிஷிங் கிடையாது, மண்டே தான் இவங்க ஃபிஷிங் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இங்கே சைனீஸ் ஃபிஷிங் இப்போ பண்ணல, ஈவினிங்கில் மார்னிங்கில் தான் பண்ணுவாங்களா, ஈவினிங் பண்ண மாட்டாங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து பார்ப்போம் நம்ம சைனீஸ் ஃபிஷிங். அப்புறம் இங்கே பாருங்கள் ஹார்பர், இது கொச்சினோட போர்ட் இது. இங்கே பாருங்கள் கப்பல் நிற்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கப்பல் நிற்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து க்ரூஸ் ஷிப்போடு நீங்கள் நிறைய வரணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் கொச்சினோட இது மெட்ரோ போட்ஸ். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு. போட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் வந்து எர்ணாகுளம் அப்புறம் நிறைய ஊருக்கு வந்து இந்த கொச்சின் மெட்ரோ போட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ இந்த இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த கப்பல் எவ்வளோ கூட்ஸ் கேரிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் கொச்சினோட போர்ட் சிட்டி பாருங்கள், குயின் ஆஃப் அரேபியன் சீன்றாங்க. சூப்பரான இடம். நெக்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ இது ஃப்ரூட்ஸ் வாங்க போனோம். ஃப்ரூட்ஸு மாங்காய்லாம் வாங்கினோம். அதாவது பைனாப்பிள் வாங்கியிருக்கோம், அப்புறம் மாங்காய் வாங்கியிருக்கோம். சூப்பராக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து 20 ருபீஸ் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பையா வந்து இங்கே 20 ருபீஸ்க்கு வந்து இந்த பைனாப்பிளும் அந்த மாங்காவும் கொடுத்துருக்காரு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஃபோர்ட் கொச்சின் நீங்களும் போய் பாருங்கள். நீங்கள் வந்து கொச்சின் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. கொச்சின் போய் பாருங்கள், சூப்பரான இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் 3 டேஸ் வந்து இங்கே சுற்றி பார்க்கலாம், அவ்வளோ இடங்கள் இருக்குது கொச்சினில். நீங்களும் போய் சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து படம் கேட்டுட்ருக்கோம்.
நம்மளுக்காக கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அவரு. இங்கே பாருங்கள் நம்ம பழம் வாங்கி சாப்பிட்றோம். சூப்பராக இருந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த போட்ஸ்லாம் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஷிகாரா போட்ஸு. இது வந்து பெட்ரோல் போட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குதுலாம் பார்க்குறதுக்கு. இது மெட்ரோ போட்டிங்கும் போயிட்டுருக்கு. இந்த மெட்ரோ போட் வந்து கொச்சின் ஃபோர்ட் சிட்டி டு எர்ணாகுளம் வரைக்கும் போகுது இந்த போட்டு. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறது. ராக் பீச்சு செம்ம இடம் எல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே ராக் பீச்சஸ் இருக்குது. நிறைய இடம்லாம் உள்ளே இருக்குது பீச்சஸ்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து நாளைக்கு டேட்டுக்குள்ள வந்து நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நான் நிறைய இடத்த சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கடற்கரை இந்த கப்பல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் குப்பையாக இருக்குது. ஈவினிங்னால இவங்க வந்து சைனீஸ் ஃபிஷிங் போடல. நாளைக்கு மார்னிங் வந்து சைனீஸ் ஃபிஷிங் போடுவாங்க. நாங்கள் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம்னால இவங்க வந்து சைனீஸ் ஃபிஷிங் பண்ணலை. மார்னிங்கில் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து ஃபெரி சர்வீஸ் இந்த மாதிரி ஃபெரி சர்வீஸ்லாம் கூட காட்டுறேன். இந்த ஐலாண்ட்லேருந்து அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலோட இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஆயிலோட இந்த பாய்லர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த சைடில் போட் போயிட்டுருக்கு. ஆனால் கொச்சின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இடம் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்கோடாமா ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து காலேஜ் வச்சுருக்காரு. அது மட்டும் தான் பிரிட்டிஷும் இந்த வழியாக தான் வந்திருக்காங்க. கொச்சின் வழியாக தான் உள்ளே வந்திருக்காங்க. அதனால் சூப்பர் இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய பிரிட்டிஷ் பிளேஸு கட்டின கோயிலெலாம் இருக்குது. அது போர்ச்சுகீஸ் கூட வந்திருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் இங்கே வந்து இங்கே பாருங்கள் இந்த கப்பல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கப்பல். இது சூப்பராக இருக்குது இந்த கப்பல் பார்க்குறதுக்கு. ஆயில் எடுத்து இது பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சன்செட் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் சன்செட் ஆக போகுது. இங்கே பார்க்குறோம். இது வந்து நம்ம கண்கொள்ளா காட்சி. இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது இந்த மாதிரி நம்ம சன்செட் பாயிண்ட் இது இங்கேயும் பார்த்துல முதல்ல பார்க்குறோம். சன்செட்டு கண்கொள்ளா காட்சி. சன்செட் பாயிண்ட் பாருங்கள் எல்லோரும் பார்க்குறாங்க. இது இங்கே வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து காலேஜ் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸு. அது அப்போ அதனால தான் எங்களுக்கு வந்து போர்ச்சுகீஸ் இங்கே மியூசியம் இருக்குது. போர்ச்சுகீஸ் பேலஸ் இருக்குது. டச் பேலஸ் இருக்குது. எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அது இங்கே பாருங்கள் ரொம்ப சன்செட் பாயிண்ட் பாருங்கள். அந்த சன்ரைஸ் வந்து நம்ம மேலே படுது. ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. எவ்வளோ கப்பல்கள் இங்கே வந்து வருது பாருங்கள் ஈவினிங்கில். ரொம்ப அழகான இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து அவங்க 18th century வந்தாங்க. பிரிட்டிஷ் வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்தாங்க. அப்போ தான் பிரிட்டிஷ் வந்தாங்க. இந்த கப்பல் இங்கே போயிட்டுருக்கீங்க பாருங்கள். கிட்ட வந்துடுச்சு இங்கே போயிட்டுருக்கு. ஆயில் கப்பல் இது. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கப்பல் போகிறது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ராக் பீச்சஸ். இப்போ எல்லாம் சன்செட் பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பீச்சில் வந்து நிறைய இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இங்கே சோல்வ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் சோல்வ் பண்ணுறாங்க. சாப்பாடு கூட இங்கே விற்கிறாங்க. பிரியாணி விற்கிறாங்க. ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா சப்பாத்தி எல்லாம் விற்கிறாங்க. ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் அதாவது இந்த கேரளா சைடில் பார்த்திங்கன்னா பீஃப் தான் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க. சிக்கன் மட்டனோட பீஃப் தான் இங்கே நிறைய சாப்பிட்றாங்க. நம்ம வந்து பீஃப் சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து இங்கே நிறைய பேர் எல்லாம் பீஃப் சாப்பிட்றாங்க. ரொம்ப பீஃப் தான் இங்கே அதிகமாக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு பீஃப் பிடிக்காது. நம்ம சாப்பிட மாட்டோம். இங்கே பாருங்கள் இங்கே கூட பீஃப்லாம் கூட நிறைய விற்கிறாங்க. மோமோஸ் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குலுக்கி சர்பத் விற்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட இடம் இது. இங்கே பாருங்கள் பிரிட்டிஷ் அந்த டைமில் கட்டின இடம் இது. இந்த கொச்சின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செயற்கையாக கட்டின இது ஹார்பர். இது செயற்கையாக உருவாக்கின ஹார்பர். யாரும் கட்டலை. இது செயற்கையாக உருவாக்கின ஹார்பர். இங்கே பாருங்கள் கொச்சின் ஃபோர்ட் சிட்டியோட ஸ்ட்ரீட் இது. இங்கே பாருங்கள் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கஃபேஸ்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாமே சோல்வ் பண்ணிட்டுருக்காங்க. வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் சோல்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஐடல்ஸ் சோல்வ் பண்ணுறாங்க. பொம்மைகள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் விற்கிறாங்க. நம்மளும் ஒன்று வாங்க போகிறோம். இங்கே இதில் ஒன்று நம்ம கொச்சின் வந்ததுக்கான நினைவாக இந்த வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ஐடல்ஸ் ஒன்று நம்ம வாங்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஒன்று ஒரு பீஸோட விலை வந்து 100 ரூபா சொல்கிறாரு. நம்ம வாங்கிட்டோம். இது ஒன்று இங்கே வாங்கியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி யானை பொம்மைங்கள்லாம் விற்கிறாங்க. அப்புறம் நிறைய பொம்மைகள் விற்கிறாங்க. ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் கொச்சினுக்காக வாங்கியிருக்கோம். இது கேரளான்னு ஒன்று போட்டு இங்கே வாங்கியிருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் நம்ம ஒன்று வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மா கையில் காட்ட சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஈவினிங் சன்செட் முடிஞ்சு இப்போ நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரோஸ் கலர் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் வேணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக இங்கே பஜ்ஜிலாம் விற்றுட்ருக்காங்க. எக் பஜ்ஜி விற்கிறாங்க. வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஓவர்ல ஹார்பர் ஹோட்டல். இது வந்து பிரிட்டிஷ் டைமில் கட்டப்பட்ட ஹோட்டல் இது. இது உள்ளவும் போய் பார்த்தோம். சூப்பராக இருக்குது இடம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனலாக டின்னர் சாப்பிடுவோம். டின்னரில் வந்து இங்கே ஷவர்மா போட்டுருக்காங்க. நம்ம ஷவர்மா வந்து வாங்கலை. அதனால் டின்னர் வந்து வேறு வாங்கணும். ஆனால் ஷவர்மா வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் நம்ம டின்னர் ஆர்டர் பண்ணிடுறோம். இங்கே ஷவர்மா போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் மட்டனு பீஃப்லாம் விற்கிறாங்க. அப்புறம் இங்கே சப்பாத்தி பரோட்டா ஃப்ரைட் ரைஸு ஆர்டர் பண்ண சப்பாத்தி வந்துச்சு. சப்பாத்தி வந்திருக்கு. அப்புறம் பரோட்டாவும் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்கன் கிரேவியும் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி இது 2 பீஸ் சிக்கனோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஆம்லெட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆம்லெட்டும் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோட்டலில் ப்ரைஸ்னால் ரொம்ப ரீசனபிள் தான், ரொம்ப ஹைலாம் கிடையாது. இங்கே பாருங்கள் ஆம்லெட் வந்துருச்சு, நல்லா வி ஷேப்பில் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த கேரளா ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமாக இந்த பரோட்டா, சப்பாத்தி, இந்த தலைச்சேரி பிரியாணி எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ பார்ட் 2 போகிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்கலாம். சேனல் தமிழ் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.